Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to search a job in IT sector. IT ஃபீல்ட்ல எப்படி வேலை வாங்குறது, எப்படி வேலை தேடுறது, இந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு பெரிய பணக்காரங்க இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு அப்படினா உங்களுக்கு ஈஸியா ஒரு கைடன்ஸ் இருக்கும், இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஒரு கைடன்ஸ் கொடுக்கவாது ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஏழையா இருக்கோம் அப்படினா நமக்கு ஒரு வேலை வேணும்னாலும் சரி, வேற எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் சரி, நம்மளோட உழைப்பால மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பர்சனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. இது மைண்ட்ஸ்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பத்தி பார்த்தோ இல்ல உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தோ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏழை இல்லை இவர் வந்து யாருமே அவங்க சப்போர்ட் பண்ணல, அந்த பையன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், விவசாய பேக்ரவுண்ட், இந்த மாதிரி எதை பார்த்து நம்மளுக்கு யாருமே எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு வேலை வேணும், ஒரு நல்ல ஃபீல்டில் ஒரு நல்ல டெக்னிக்கலாக ஒரு ஜாப் வேணும்னா அந்த வேலைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வச்சுருக்கணும். நம்மக்கிட்ட அதுக்கான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான், நம்ம அதுக்கு டிசர்வ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது சொல்லலாம், ட்ரை பண்ண ரெக்கமெண்டேஷன் இல்லை, ரெஃபரன்ஸ் இல்லை, அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கேயும் சாக்கு சொல்லாதீங்க. நம்ம அந்த ஃபீல்டுக்கு டிசர்வ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வேலை தேடுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஐடினா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் நான் ரிலேட்டட் டு ஐடி டிபார்ட்மெண்ட், சிவில், மெக்கானிக்கல் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து நான் படித்த ஃபீல்டையும் சர்ச் பண்ணுறேன், ஐடிலையும் சர்ச் பண்ணுறேன், எது கிடைக்குதோ அந்த ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி போகாதீங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மற்றவங்களை பற்றி சொல்கிறத விட நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியரிங் படித்த பையன். நான் வந்து சிவில்லையும் தேடுறேன் இல்லை ஐடிலையும் தேடுறேன் அப்படின்னு நான் தேடினதால 2 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஐடியில் போயிருந்தேன்னா ஒரு வேறு டேரக்ஷனில் போயிருவேன். பட் நான் சிவிலையும் தேடினேன், ஐடிலையும் தேடினேன், சிவில் கிடைச்சதால 1 வருஷம் சிவிலில் வேலை செஞ்சுட்டு ஓகே இதுக்கு மேலே எனக்கு சிவில் வேலைக்கு ஆகாது, செட் ஆகாதுன்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மறுபடியும் 1 வருஷம் வேஸ்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஐடியில் சர்ச் பண்ணேன். அதனால ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஃபீல்டில் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டாக இதுக்கு மேலே லைஃப்லாம் நம்ம போக போகிறோம், ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து ஐடி செக்டார்க்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐடிக்குள்ளே நிறைய ஃபீல்டு இருக்குது. என்னென்னா நெட்வொர்க்கிங் இருக்குது, டெவலப்பர் ரோல் இருக்குது, ஆட்டோமேஷன் ரோல் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமாக ரோல் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் போகிறீங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த நெட்வொர்க்கிங் நம்ம ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாம். இப்போ நெட்வொர்க்கிங்னா நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டீங்க, 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட க்ரோத் எந்த லெவலில் இருக்கும், 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சம்பளம் எவ்வளோ இருக்கும், நம்ம எந்த ரோலில் இருக்கும், ஃபியூச்சர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு உங்களால் அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு மினிமம் 1 வீக் ஆர் 2 வீக் வந்து நீங்கள் பர்சனலாக செல்ஃப் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் போயிட்டார் அதனால் நானும் அதே டேரக்ஷனில் போகிறேன், எனக்கு தெரிஞ்சவர் போனார் அதனால் நானும் அதிலே போகிறேன்னு போகாதீங்க. நீங்கள் செல்ஃபாக ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த ஃபீல்டு தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம்னா நம்ம அதை பற்றி ஒரு அட்லீஸ்ட் 1 மாதமும் சர்ச் பண்ணலாம் கூட பரவாயில்ல, 1 வாரமாச்சும் நம்ம அதை பற்றி நல்லா ப்ராப்பராக சர்ச் பண்ணணும். நீங்கள் சர்ச் பண்ணுறது எப்படி, எனக்கு யாரும் தெரியாது அந்த ஃபீல்டில் நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த விஷயங்கள் தேட முடியாது. ஆனால் லிங்க்டின்ல பார்த்தா ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா வந்து அதில் வந்து எல்லாருமே அவங்க செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணுவாங்க, செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நெட்வொர்க்கிங்கில் ஒரு கம்பெனி பேர் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிஸ்கோ கம்பெனி இல்லை ஜூனிப்பர், ஏதோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யார் அங்கே வேலை செய்கிறாங்கன்ற லிஸ்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ப்ரொஃபைலில் பாருங்கள், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்னோட க்ரோத் எந்த லெவலில் இருக்குது. ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபைலில் உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யார் வேணால் போய் வியூ பண்ணலாம், அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. அதனால் அவங்க ப்ரொஃபைலை வந்து ஒன்றா சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருக்குது, அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன கம்பெனிஸில் வழியாக அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனியில் அவங்களோட ஜாப் ரோல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படிலாம் மாறி இருக்குன்னா அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஒரு 10 ப்ரொஃபைல் நீங்கள் சர்ச் பண்ணாலே ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். அதிலே பார்த்தா எக்கச்சக்கமான கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு சின்ன கம்பெனியாக இல்லை பெரிய கம்பெனி, இப்போ ப்ரெசென்ட் எந்த கம்பெனியில் இருக்காங்க, அந்த கம்பெனியில் அவங்களோட ஜாப் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அதனால் அந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் ஒருத்தவங்களோட க்ரோத் இந்த லெவலில் போயிருக்கு, சேலரி அதில் மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க, பட் உங்களோட ப்ரொஃபைலில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாகவே பார்த்து உங்களால் ரிசர்ச் பண்ண முடியும். அதனால் லிங்க்டின் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. கூகுள், யூடியூப்பில் பார்க்கலாம், பட் அதோட பார்த்தீங்கன்னா லிங்க்டினில் இன்னும் ப்ரொஃபஷனலாக ரியல் டைம் சினாரியோட உங்களால் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். அதனால் இந்த ரிசர்ச்சை தயவு செய்து பண்ணுங்கள் ஒரு ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறது மாதிரி. இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது லிங்க்டின், யூடியூப், கூகுள் இதிலேயே பார்த்தா ஒரு ஐடியா வச்சுருக்கும். அதில் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிலர் என்கிட்ட கேட்ட விஷயம்னா, நான் அந்த ஃபீல்டை பற்றி படிக்காமே அதில் எனக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சதுக்கப்புறம் உள்ளே போய் படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அது சாத்தியமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு நார்மலாக நான் டெக்னிக்கல் ஜாப் போகிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு ஜாப்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். அதை பற்றி பேசிக்கான ஒரு நாலேஜாச்சும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களால் போக முடியும். அதனால் அதுக்கான ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்டோ இல்லை செல்ஃப் ஸ்டடியோ நீங்கள் படித்து அதை பற்றி ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு. அந்த ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் நீங்கள் செல்ஃப் ஸ்டடியோ இன்ஸ்டியூட்டோ அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் இண்டிவிஜுவலை பொறுத்து. அதை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணணும். உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் எந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ப்ரீவியஸ் வேலை செஞ்சுருப்பீங்க. நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன், அதனால் சிவில் என்னென்ன ப்ராஜெக்ட் போட்டேன் அதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதால எந்த ஒரு வேல்யூவும் ஆட் பண்ணாது. அதனால் நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ், அதுக்கு தேவையான விஷயங்களை மோஸ்ட்டாக அதில் அப்லோட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மேக்ஸிமம் தூக்கிடுங்க, இல்லைனா அன்வான்டான கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்வியூவில் வரும். இப்போ வந்து உங்கள் ரெஸ்யூமை ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டீங்க, நீங்கள் எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னு. இப்போ வந்து நம்ம ஜாப் எப்படி சர்ச் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கூகுள் சர்ச் தான். இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற 1 by 1 எல்லா ஜாப் சர்ச்சிங் போர்ட்லையும் பார்க்கலாம். அப்படி நீங்கள் ஜாப் சர்ச்சிங் போர்ட்லையும் ஒன்றுனா போய் அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து கூகுளில் காமனாக சர்ச் பண்ணிங்கனாலும் அதில் உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு காட்டும். மல்டிபிள் ஜாப் சர்ச்சிங் போர்ட்லேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் எந்த ஃபீல்டில் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே காட்டும். அதில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில கன்சல்டன்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்யூன் கன்சல்டன்ட் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா உங்களுக்கு காசு கட்ட சொல்லுவாங்க. உங்களை யாராச்சும் காசு கட்டுற சொன்னாங்கன்னா அதில் தயவு செய்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க வேலை கொடுக்குறாங்கன்னா உங்களை வந்து காசு கட்ட சொல்ல மாட்டாங்க. அதுவும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியாக இருக்காது. கன்சல்டன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 10,000 கட்டுங்க இல்லை 5,000 கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா கட்டாதீங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், அந்த ஆஃபர் லெட்டர் வரட்டும், நான் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு தரேன், அந்த மாதிரி ஒரு டீலிங்கில் இருங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இல்லைனா நீங்கள் மோஸ்ட்லி கன்சல்டன்ட் போகாமல் செல்ஃபாகவே சர்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன சஜஷன் தான். இப்போ உங்களுக்கு ஜாப் சர்ச்சிங் போர்ட்லேயே உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது பார்க்க முடியுதுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். இல்லை அதில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனியோட லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. சர்வீஸ் பேஸ்டாகவும் இருக்கலாம், ப்ராடக்ட் பேஸ்டாகவும் இருக்கலாம். அதில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கம்பெனியோட ஜாப் சர்ச்சிங் போர்ட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து இன்டர்னு ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். அதில் வந்து ஒரு சில நேரம் ஓப்பனிங் இருந்தால் அதில் அப்ளை பண்ணுங்கள், தாராளமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் உங்களால் இன்டர்ன் அந்த மாதிரி ஓப்பனிங் உங்களால் பார்க்க முடியலன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ்லாம் அவங்க வெப்சைட்டில் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வெப்சைட்டாக ஓப்பன் பண்ணி ரெகுலராக 1 week or 10 days இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடைக்கும். ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு இன்டர்வியூ வரும். பட் அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர் ஆகுது சகஜமான விஷயம் தான். ஆனால் வந்து நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் டெக்னிக்கலாக குறைவாக இருக்கீங்களா, இல்லை கம்யூனிகேஷன் வைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்களான்னு நீங்கள் பார்த்து உங்களை சரி பண்ணி அந்த வேலைக்கே நீங்கள் டிசர்வ்டாக அவங்களை மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கூகுள் அப்புறம் ஜாப் சர்ச்சிங் போர்ட்டில் ரெகுலராக சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னல ரிசர்ச் பண்ணுங்கன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சின்ன பேசிஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி, இல்லை தேர்ட் பார்ட்டி கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிசர்ச் பண்ணும்போது அதெல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டேரெக்டாக நம்ம ஜாப் சர்ச்சிங் போர்ட்டில் பார்க்கும்போது நௌக்ரி, லிங்க்டின், இண்டீட்லாம் ஒரு சில இடத்துல நம்மளால் அந்த வேலை வாய்ப்புகளை பார்க்க முடியாது. பட் அவங்களோட கம்பெனி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியாத கம்பெனிலாம், ஒரு சில சர்ச் பண்ண முடியாத கம்பெனிலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் உங்களால் டேரெக்டாக அவங்க கம்பெனி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி உங்களால் கான்டாக்ட் பண்ணி வேலை வாங்க முடியும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஃபுல் ஃபார்மாக ப்ரிப்பேர்ட் ஆகிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை கிடைக்கும். இதெல்லாம் தான் வேலை தடுக்கான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீங்கள் தேடுற ஃபீல்டில் இருந்தாங்கன்னா ஓகே. அப்படி அதில் இல்லைனா நம்ம இந்த விஷயங்களை தான் ரிப்பீட்டடாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஒரு சில இடத்துல உங்கள் ரெஸ்யூமை கன்சிடர் பண்ணலாம், ரெஸ்யூமோட ஃபார்மேட்டை மாற்றுங்க. நீங்கள் உங்கள் சைடில் இருக்க மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஜாப் சர்ச் பண்ணுறதுல ஷார்ட்கட்லாம் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் இருக்கிற ஒரே ஒரு மெத்தட். எனக்கு தெரிஞ்ச ஜாப் ஓப்பனிங் நானும் இந்த மாதிரி ஜாப் சர்ச்சிங் போர்ட்டில் தான் என்னாலையும் பார்க்க முடியும். என் ஃப்ரெண்டில் ஏதாவது பட்டா நான் டெலகிராம் குரூப்பில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் வேலை தர்றது இப்படி தான். இதில் ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் ஷார்ட்கட்டாக ஈஸியாக வேறு எதுவுமே மெத்தடும் கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணணும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இந்த விஷயங்களாக தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்துக்காக நன்றி. மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என் பேர் விக்னேஷ். பாய்.